வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்லெண்ணெய் குளியலுக்காக நம்ம சீக்காவை ஊற வைக்க போகிறோம். அதில் என்னெல்லாம் சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சீக்காய் எடுத்திருக்கோம், செம்பருத்தி பூ, கொடிச்சம்மங்கி பூ எடுத்திருக்கோம், லெமனுடைய தோல், வெட்டி வேர், மாதுளையுடைய தோல் எடுத்திருக்கோம், பச்சரிசி, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, பொங்கங்காய், வெந்தயம், வேப்பங்கொழுந்து, செம்பருத்தியுடைய இலைகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஆனால் பொங்கங்காய் மட்டும் அளவாக தான் சேர்க்கணும். பொங்கங்காய் தோலுக்கு ஒரு வறட்சியை கொடுக்குது. அதனால தான் நாம் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்காவை இந்த மாதிரி லெமன் தோலும், மாதுளையோடைய தோல் இதெல்லாம் சேர்த்து நாம் அரைச்சி குளிச்சுட்டு வரும்போது நம்ம தோலுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லெண்ணெயும் நான் காய்ச்சிட்டேன். நல்லெண்ணெயில் மிளகு தட்டி போட்டுக்கிறோம், ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ஜீரகம், ஓமவல்லி இலையும் சேர்த்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அறம் செய்வோம், கரம் கொண்டு.